நீங்க தனியா ஒரு அமைதியான அறையில உட்கார்ந்திருக்கும் போது கூட உங்க மனம் ரொம்ப சோர்வா உணருதா? வெளிய எந்த சத்தமும் இல்ல, டிராஃபிக் இல்ல, டிவி ஓடல. ஆனாலும் உங்க மூளைக்குள்ள ஒரு பெரிய சந்தக்கடையே இயங்குற மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்கு எப்பவாவது வந்திருக்கா? வந்திருந்தா நீங்க தனியா இல்ல. கண்டிப்பா. ஏன்னா, நாம பொதுவா சத்தம் அப்படின்னா வெளியில கேக்குற இரைச்சல மட்டும்தான் நினைக்கிறோம். அதுதான் உண்மை. ஆனா இந்த ஆழமான அலசல்ல நாம பார்க்க போற விஷயம் கொஞ்சம் வித்தியாசமானது. உலக புகழ்பெற்ற ஜென் துறவி திக் நாட் ஹார்ன் எழுதிய சைலன்ஸ் த பவர் ஆஃப் குவயட் இன் அ வேர்ல்ட் ஃபுல் ஆஃப் நாய்ஸ் அப்படிங்கிற புத்தகம் ஒரு புதிய திறப்ப நமக்கு தருது. அதாவது, உண்மையான அமைதி அப்படிங்கிறது சுற்றியுள்ள ஒலிகளை நிறுத்துவது கிடையாது. அது நமக்குள்ள இருக்கிற ஒரு சக்தி வாய்ந்த ஆழமான உள்நிலை. நாம எல்லாரும் அமைதிய தேடி என்னென்னவோ பண்றோம். வாசஸ்தலங்களுக்கு போறோம், இல்லனா சத்தம் இல்லாத ஒரு அறைக்குள்ள போய் கதவை சாத்திக்கிறோம். ஆனா, கதவை சாத்திட்டு உட்கார்ந்தாலும் உள்ள அந்த சத்தம் குறையறது இல்லையே. அதுதான் என் கேள்வியும். நேற்றைய அலுவலக பிரச்சனை, நாளைய செலவுகள் பத்தின கவலை, யாரோ சொன்ன ஒரு வார்த்தைன்னு எல்லாமே உள்ள ஓடிக்கிட்டே இருக்கே. இது ஏன் நடக்குது? இப்ப பாத்தீங்கன்னா, நாம வெளிப்புற சத்தங்களை அணைச்சிடுறோம். ஆனா, நம்ம மூளைக்குள்ள எப்பவும் ஒலிச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு ரேடியோவை நம்ம அணைக்கிறதே இல்ல. திக் நாட் ஹார்ன் இத ரேடியோ என்எஸ்டி அப்படின்னு ரொம்ப பொருத்தமா சொல்றாரு. அதாவது, ரேடியோ நான் ஸ்டாப் திங்கிங், இடைவிடாத சிந்தனை. ஒரு கணம் கூட ஓய்வில்லாம நம்ம மூளை பழைய கசப்பான நினைவுகளையும் எதிர்காலத்தை பத்தின பயங்களையும் திரும்ப திரும்ப ஒளிபரப்பிக்கிட்டே இருக்கு. உடனே மொபைல் எடுத்து இன்ஸ்டாகிராம்லயோ இல்ல செய்திகள்லயோ இன்னொரு புது டேப திறக்கிறோம். ஆமா, ஏதோ ஒன்ன ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏன் அப்படி தொடர்ந்து புது டேப்களை திறக்கிறோம்னா, நாம் அந்த அமைதியை கண்டு பயப்படுறோம். ஒரு நிமிஷம். அமைதியை கண்டு பயப்படுறோமா? அது எப்படி? நாம எல்லாரும் அமைதியை தேடிதானே ஓடிக்கிட்டு இருக்கோம். மேலோட்டமா அப்படி தோணலாம். ஆனா, நீங்க எந்த ஒரு கேஜெட்டும் இல்லாம, எந்த வேலையும் இல்லாம, முழு அமைதியில ஒரு 10 நிமிஷம் சும்மா உட்கார்ந்து பாருங்க. ம், கொஞ்சம் கஷ்டம்தான். கண்டிப்பா உங்களுக்குள்ள இருக்கிற தனிமை, பதற்றம், தீர்க்கப்படாத பிரச்சனைகள், குற்ற உணர்ச்சிகள் எல்லாம் மெல்ல மெல்ல மேல எழுந்து வரும். ஓ, அந்த இருண்ட உணர்வுகளை எதிர்கொள்ள தயங்கிதான் அத மறைக்க நாம வேற ஒரு சத்தத்தை தேடுறோம்னு சொல்றீங்க. எக்ஸாக்ட்லி. புத்த மத உளவியலின்படி பாத்தீங்கன்னா, நாம வாயால சாப்பிடுற உணவு மட்டும் உணவு கிடையாது. கண்கள், காதுகள் வழியா நாம உட்கொள்ளும் புலன் பதிவுகள், அதாவது சென்ஸ் இம்ப்ரெஷன்ஸ் கூட உணவுகள் தான். அதாவது அந்த உள்வெற்றிடத்தை நிரப்ப எதையாவது பார்த்துக்கிட்டே இருக்கிறது, கேட்டுக்கிட்டே இருக்கிறதுன்னு நச்சு உணவே நாமே மூளைக்குள்ள திணிக்கிறோம். ஆமா, அமைதியை எதிர்கொள்ள பயந்து நாமளே அந்த இரைச்சலை உருவாக்குறோம். அப்போ நீங்க சொல்றத பார்த்தா நான் சும்மா இருக்கும்போது யூடியூப்ல ஒரு வீடியோவை பார்க்கறதோ இல்ல சோஷியல் மீடியாவுல ஸ்க்ரோல் பண்றதோ வெறும் பொழுதுபோக்கு கிடையாதா? கிடையவே கிடையாது. அது என் மூளையின் இரைச்சல்ல இருந்து நான் தப்பிக்க முயற்சி பண்ற ஒரு எஸ்கேபிசம் உத்தி, அப்படிதானே? 100% அதுதான். நீங்க அந்த 100 டேபுகளை மூடிட்டு ஃபோர்ஸ் குவிட் பண்ணிட்டு உங்க சொந்த மனதை எதிர்கொள்ள பயப்படுறீங்க. அதனால தான் சத்தத்தை தேடி போறீங்க. சரி, இந்த இடைவிடாத சிந்தனைக்கு நான் அடிமை ஆயிட்டேன் அப்படிங்கறத ஒத்துக்கிறேன். ஆனா இது எப்படி நிறுத்துறது? அதற்கான வழிகள் கண்டிப்பா இருக்கு. இதற்காக நான் இமயமலைக்கு போய் ஒரு காட்டுல தியானம் செய்யணுமா? இல்ல யார் கூடயும் பேசாம மௌன விரதம் இருக்கணுமா? மௌன விரதம் அப்படிங்கிறது அமைதியோட ஒரு மேலோட்டமான பகுதி தான். நீங்க வெளியே பேசாம இருக்கலாம், ஆனா உங்க மனசுக்குள்ள 1000 பேச்சுகள் ஓடிக்கிட்டு இருக்கலாம். ஆமா, உள்ளுக்குள்ள அந்த ரேடியோ பாட்டுக்கு ஓடிட்டு தான் இருக்கும். அதனால தான் ஆசிரியர் திக் நாட் ஹார்ன் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கருத்தை முன்வைக்கிறார். அதுக்கு பேரு இடிமுழக்க அமைதி, அதாவது தண்டரிங் சைலன்ஸ். இடிமுழக்க அமைதியா? பேரே ரொம்ப வித்தியாசமா இருக்கே. பிரான்ஸ் நாட்டுல உள்ள பிளம் வில்லேஜ் அப்படிங்கிற தியான மையத்துல பல 100 பேர் ஒன்னா உட்காந்து சாப்பிடுவாங்க. ஆனா அங்க எந்த பாத்திர சத்தமும் கேட்காது, பேச்சு குரலும் இருக்காது. பல 100 பேர் இருந்து ஒரு சத்தம் கூட இருக்காதா? இருக்காது. எல்லாரும் முழுமையா தங்களோட மூச்சிலும் உணவிலும் கவனம் செலுத்தி சிந்தனைகளை நிறுத்தி நிகழ்காலத்துல இருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு மாபெரும் ஆற்றல் உருவாகும். ம், அந்த அமைதி எந்த ஒரு பெரும் இரைச்சலையும் விட சக்தி வாய்ந்ததா இருக்கும். அதை தான் இடிமுழக்க அமைதி அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா ஒரு சத்தமில்லாத நிலை எப்படி சக்தி வாய்ந்ததா இருக்க முடியும்னு எனக்கு முழுசா புரியல. அமைதிங்கிறது வெறும் ஒன்றுமில்லாத நிலை, அதாவது எம்டினஸ் தானே? இல்ல, அதுதான் நாம செய்யற மிகப்பெரிய பிழை. அமைதி அப்படிங்கிறது வெறுமை கிடையாது, அது ஒரு முழுமை. அது தீவிரமான ஈடுபாடு. தீவிரமான ஈடுபாடா? இத கொஞ்சம் உதாரணத்தோட விளக்க முடியுமா? கண்டிப்பா. புத்தகத்துல வர்ற அங்குலிமாலா அப்படிங்கிற ஒரு தொடர் கொலைகாரனோட வரலாற்று கதையை பார்ப்போம். அவன் தான் வழியில வர்றவங்களை எல்லாம் கொன்னு குவிச்சுக்கிட்டு இருந்தான். சரி. ஒரு நாள் புத்தர் அவன் இருக்கிற காட்டுப்பகுதி வழியா நடந்து போய்கிட்டு இருந்தாரு. அங்குலிமாலா ரத்தம் சொட்டும் கத்தியோட கோவமா கத்தியபடியே அவரை நோக்கி ஓடி வந்தான். அப்ப புத்தர் என்ன பண்ணாரு? பயந்து ஓடினாரா?
இல்ல, புத்தர் பயந்து ஓடல. அவரு தன் நடையோட வேகத்தை கூட கூட்டல. ரொம்ப நிதானமா அமைதியா நடந்து போய்கிட்டே இருந்தாரு. முடியும். இது ஏதோ ஒரு கதைக்காக சொல்லப்படுற மாதிரி இருக்கே தவிர நிஜத்துல சாத்தியமா? இது ஒரு மாயாஜாலம் கிடையாது. இதுக்கு பின்னாடி ஒரு உளவியல் இருக்கு. என்ன உளவியல்? கோபம் அல்லது வன்முறை அப்படிங்கிறது எப்பவுமே ஒரு எதிர்வினையை, அதாவது ரியாக்ஷனை எதிர்பார்க்கும். ஒருத்தன் கத்தும்போது எதிரில் இருக்கிறவன் பயந்து ஓடினாலோ இல்ல பதிலுக்கு கத்தினாலோ அந்த கோபத்துக்கு இன்னும் எரிபொருள் கிடைக்கும். ஆமா, நெருப்புல எண்ணெய ஊத்துன மாதிரி ஆயிடும். சரியா சொன்னீங்க. ஆனா புத்தர் எந்த ஒரு எதிர்வினையும் காட்டல. அவர் முழுமையான அசைக்க முடியாத அமைதியில் இருந்தாரு. அவரோட அந்த அமைதி அங்குலிமாலாவோட கோபத்துக்கு எந்த எரிபொருளையும் தரல. அப்போ அங்குலிமாலா என்ன பண்ணா? அவன் இன்னும் கோபத்தோட கத்துனா. அப்போ புத்தர் நடப்பதை நிறுத்தாமலேயே ரொம்ப மென்மையா சொன்னாரு, அங்குலிமாலா, நான் எப்போதோ நின்று விட்டேன், நீதான் இன்னும் நிற்கவில்லை அப்படின்னு. வாவ்! நான் எப்போதோ நின்று விட்டேன். இது என்ன ஒரு ஆழமான வரி. ஆனா இதுக்கான உண்மையான அர்த்தம் என்ன? அவர் நடந்துகிட்டு தானே இருந்தாரு. அந்த வரியோட அர்த்தம் இதுதான். நான் எனது மன ஓட்டத்தை, அகங்காரத்தை, ஓயாத சிந்தனைகளை எப்போதோ நிறுத்திட்டேன். எனக்குள்ள எந்த சலனமும் இல்ல. ஆனா உனது உடல்தான் நின்னுகிட்டு இருக்கு. உனது மனமும் வெறுப்பும் கோபமும் ஓய்வில்லாம ஓடிக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். ஓ, அவர் சுட்டிக்காட்டியது அவனோட மனசுக்குள்ள இருந்த இரைச்சல. ஆமா, புத்தரோட அந்த ஆழமான அமைதி அங்குலிமாலாவோட கோபத்தை அவனுக்கே ஒரு கண்ணாடியா திருப்பி காட்டியது. அந்த ஒரு நொடியில அங்குலிமாலா தனது சொந்த இரைச்சலோட அபத்தத்தை உணர்ந்தான். அந்த அமைதி அவனை மொத்தமா மாத்துச்சு. இப்ப புரியுது. கோபத்துக்கு நாம அமைதி அப்படிங்கிற ஒரு வெற்றிடத்தை கொடுக்கும்போது அந்த கோபம் தன்னைத்தானே முழுங்கிடுது. மிகச் சரியா சொன்னீங்க. சரி, அக அமைதிக்கு இவ்ளோ பெரிய சக்தி இருக்கு அப்படிங்கிறது எனக்கு புரியுது. ஆனா இங்க எனக்கு ஒரு சந்தேகம் வருது. இது கொஞ்சம் விமர்சன ரீதியா பாப்போம். கேளுங்க. குழப்பங்கள், அநீதிகள் நிறைஞ்ச இந்த உலகத்துல நான் மட்டும் அமைதியா இருக்கிறது ஒரு வகையில கோழைத்தனம் ஆகாதா? ஒரு அநீதிய பார்த்து நான் மௌனமா இருந்தா நான் அந்த அநீதிக்கு துணை போறதா தானே அர்த்தம். இது உண்மையிலே ரொம்ப நியாயமான முக்கியமான கேள்வி. ஆனா அமைதிக்கும் கோழைத்தனமான மௌனத்திற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்? பயத்தினாலேயோ இல்ல பொறுப்பற்ற தன்மையினாலேயோ வர்ற மௌனம் வேற. ஆனா ஆழ்ந்த விழிப்புணர்வுலேருந்து பிறக்கும் அமைதி அப்படிங்கிறது ஒரு ஆழ்ந்த செயல், அதாவது ஒரு ப்ரொஃபவுண்ட் ஆக்ஷன். அமைதியே ஒரு செயலா? இது கொஞ்சம் முரண்பாடா இருக்கே. இல்ல, இத விளக்க வியட்நாம் போரின் போது நடந்த ஒரு நெஞ்சை உருக்கும் நிகழ்வு ஆசிரியர் விவரிக்கிறார். திக் குவாங் டுக் அப்படிங்கிற ஒரு வியட்நாமிய துறவி 1963ஆம் ஆண்டு ஒரு பெரிய முடிவெடுத்தார். என்ன முடிவு? தனது நாட்டு மக்கள் படும் துன்பங்களையும் அரசாங்கத்தோட அடக்குமுறையும் உலகிற்கு உணர்த்த சைகோன் நகரத்தோட நடு ரோட்ல உட்கார்ந்து தன் மீது தானே பெட்ரோல் ஊற்றிக்கொண்டு தீ வச்சுக்கிட்டார். ரொம்ப அதிர்ச்சியான ஒரு தியாகம் இது. ஆமா, ஆனா இதுல ஒட்டுமொத்த உலகமும் வியந்து பார்த்த, அரசாங்கத்தையே நடுங்க வச்ச விஷயம், அவர் வலியால துடிக்கல, கத்தல, ஒரு அங்குலம் கூட நகரல. அவர் பத்மாசனத்துல ஆழ்ந்த அமைதியோடு உட்கார்ந்திருந்தார். கேட்கவே உடம்பு சிலிர்க்குது. அவரை கோழையா தற்கொலை செஞ்சுக்கல. மாறா உலக மக்கள் அனைவரோட கவனத்தையும் ஈர்க்க ஒரு மாபெரும் அநீதிக்கு எதிரா அவர் விடுத்த ஆழமான மௌன செய்தி அது. அவரோட அமைதியான தியாகம் ஆயிரக்கணக்கான கோஷங்களை விட உரக்க பேசியது. இது கற்பனை செஞ்சு பார்க்கவே முடியாத ஒரு மன வலிமை. ஆனா இதெல்லாம் கேட்கும்போது ஒரு சாதாரண மனுஷனுக்கு இது எப்படி பொருந்தும் அப்படிங்கிற கேள்வி எனக்குள்ள எழுகிறது. ஏன் அப்படி தோணுது? ஏன்னா அந்த துறவியோட தியாகம் மகத்தானது, அங்குலிமாலாவோட கதை பிரம்மாண்டமானது. ஆனா நான் ஒரு சாதாரண மனுஷன். நான் தினமும் காலையில எழுந்து டிராஃபிக்ல சிக்கி ஆபீஸ் போறேன். ஆமா, எல்லாரோட அன்றாட வாழ்க்கையும் அதுதானே. ஏன் மேலதிகாரி என்கிட்ட நியாயம் இல்லாம கத்துறாரு, இல்லனா வீட்ல என் துணையோட எனக்கு ஒரு பெரிய சண்டை வருது. இப்போ ஒரு மனுஷன் தீல எரியும் போது அமைதியா இருந்தான் அப்படிங்கிறதுக்கும் என் பாஸ் என்ன திட்டுறதுக்கும் என்ன சம்பந்தம்? நல்ல கேள்வி. இந்த ஆழ்ந்த செயலை நான் எப்படி என் அன்றாட வாழ்வுல பயன்படுத்துறது? மிக சரியான புள்ளிக்கு வந்திருக்கீங்க. அந்த துறவியோட செயல் ஒரு பெரிய அளவிலான உதாரணம். ஆனா அதோட பின்னாடி இருக்கிற உளவியல் ஒண்ணுதான். அதாவது மெக்கானிசம் ஒண்ணுதான் சொல்றீங்க. ஆமா, வார்த்தைகள் தோல்வியடையும் இடங்கள்ல ஒருவருடைய ஆழமான அமைதியே மிகப்பெரிய தீர்வா மாறும். உதாரணத்துக்கு, உங்க மேலதிகாரியோ இல்ல வீட்ல இருக்கிறவங்கள உங்க மேல கடும் கோபத்துல கத்துறாங்கன்னு வச்சுப்போம். நடக்கும். நீங்க உடனே இல்ல நான் சொல்றத கேளுங்க அப்படின்னு எதிர்வினை ஆற்றினா அங்க இருவருடைய ரேடியோ என்எஸ்டியும் மோதிக்கும். விவாதம் இன்னும் பெரிதாகும். கண்டிப்பா பெருசாகும். அதுக்கு பதிலா
நீங்க எந்த விதமான கோபமும் இல்லாம அமைதியா அவங்கள கவனிச்சா என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் பொறுங்க. என் கணவனோ மனைவியோ கத்தும்போது நான் எந்த ரியாக்ஷனும் இல்லாம அமைதியா பாத்துக்கிட்டு இருந்தா, நான் இவ்ளோ பேசுறேன் நீ பாட்டுக்கு சில மாதிரி நிக்கிறியே அப்படின்னு அவங்க இன்னும் அதிகமா கோவப்படுவாங்களே. நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் வரும். இது ஸ்டோன் வாலிங் அப்படின்னு சொல்லப்படுற உதாசீனப்படுத்துதல் ஆகாதா? அவங்களுக்கு இன்னும் திமிரா தெரியும்ல. அதுதான் முக்கியமான வித்தியாசம். ஸ்டோன் வாலிங் அப்படிங்கிறது கைகளை கட்டிக்கிட்டு முகத்தை திருப்பிக்கிட்டு உதாசீனமா இருக்கிறது. அது ஈகோவால வர்றது. ஓ, அப்போ ஆழ்ந்த அமைதிங்கிறது வேறயா? ஆமா, எம்பத்திக் சைலன்ஸ் அப்படிங்கிறது அது கிடையாது. அது முழுமையான பரிவுடனோ திறந்த உடல் மொழியுடனோ மென்மையான கண்களுடனோ அவங்கள கவனிக்கிறது. அதாவது அவங்க உணர்வுகளை நாம ஏத்துக்கிறோம்னு காட்டணும். கண்டிப்பா. அவங்க கத்தும்போது இவங்க எவ்வளவு வலியில இருந்த இப்படி சத்தம் போடுறாங்க அப்படிங்கறத உணர்ந்து உங்களோட ஈகோவை உள்ள கொண்டு வராம அவங்கள முழுமையா உள்வாங்குவது. ஆரம்பத்துல அவங்க இன்னும் கோவப்படலாமே. கோபப்படலாம். ஆனா உங்களோட அந்த அசையாத அன்பான அமைதி ஒரு கண்ணாடியா மாறும். கொஞ்ச நேரத்துல அவங்க தங்கள் சொந்த கோபத்தோட பிரதிபலிப்பையே பாப்பாங்க. அந்த இரைச்சலுக்கு நீங்க எரிபொருள் தராததால விவாதம் தானாவே அடங்கிடும். இது கேட்பதற்கு ரொம்ப சிறப்பா இருக்கு. ஆனா நடைமுறையில ஒரு சண்டை நடக்கும்போது சட்டுன்னு தியான நிலைக்கு போய் கண்ணாடியா மாறுறது அப்படிங்கிறது சாத்தியமா? ஆரம்பத்துல கஷ்டம்தான். இதை எப்படி பழகுறது? இதுக்காக தான் புத்தகம் சில எளிய நடைமுறை பயிற்சிகளை முன்வைக்குது இல்லையா? ஆமா, இது ஒரே நாள்ல வந்துடாது. இத சின்ன சின்ன பயிற்சிகள் மூலமா நம்ம நரம்பு மண்டலத்துல, அதாவது நர்வஸ் சிஸ்டத்துல பதிய வைக்கணும். அந்த பயிற்சிகள் என்னன்னு சொல்லுங்க. முதலாவது பயிற்சி சுவாச அறை, அதாவது பிரீத்திங் ரூம் அல்லது பெல் ஆஃப் மைண்ட்ஃபுல்னஸ். உங்க வீட்ல ஒரு சிறிய இடத்த ஒதுக்கிக்கோங்க. அங்க ஒரு சிறிய மணிய வச்சுக்கோங்க. வீட்ல சண்டை வரும்போது போய் அந்த மணியை அடிக்கணுமா? சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. வீட்ல யாருக்காவது அதிக மன அழுத்தம் ஏற்படும் போதோ இல்ல விவாதம் சூடுபிடிக்க தொடங்கும் போதோ அந்த இடத்துக்கு போய் அந்த மணியை ஒலிக்க செய்யணும். மணி அடிச்சா சண்டை நின்னுடுமா? அந்த மணி ஓசை கேட்டதும் வீட்ல உள்ள எல்லாரும் தாங்கள் பேசுறதையோ செய்யறதையோ ஒரு நிமிஷம் அப்படியே நிறுத்திட்டு ஆழமா 3 முறை சுவாசிக்கணும். இது ஒரு சர்க்யூட் பிரேக்கர் போல செயல்படும். அதாவது அந்த விவாதத்தோட வேகத்தை, அந்த ரேடியோ என்எஸ்டியோட சுழற்சிய அந்த மணி ஓசை தற்காலிகமா துண்டிக்குது. மிக சரியா சொன்னீங்க. 3 முறை ஆழமா மூச்சு விடும்போது கோவத்தோட வேகம் குறைஞ்சு நம்ம மூளையோட மூன்மடல் மறுபடியும் தர்க்க ரீதியா சிந்திக்க தொடங்குது இல்லையா? அதான் உண்மை. இது ஒரு குடும்ப பழக்கமா மாறும்போது அந்த மணி ஓசை நில், மூச்சு விடு, நிகழ்காலத்துக்கு வா அப்படின்னு நினைவூட்டும் ஒரு கருவியா மாறுது. ரொம்ப அருமையான ஐடியா. அடுத்த பயிற்சி என்ன? அடுத்ததா ரொம்ப சுவாரஸ்யமான பயிற்சி நடை தியானம். எனக்கு தியானம் செய்ய நேரமே இல்ல அப்படின்னு சொல்றவங்களுக்கான பயிற்சி இது. ஆமா, ஆபீஸ் பார்க்கிங்ல இருந்து சீட்டுக்கு போற அந்த 3 அல்லது 5 நிமிடங்களை நடை தியானமா மாத்தலான்னு புத்தகம் சொல்லுது. ஆனா இதை எப்படி செய்யறது? சாதாரண நடையின் போது நீங்க மொபைல பாத்துக்கிட்டோம் இல்ல மீட்டிங்ல என்ன பேசணும்னு யோசிச்சுக்கிட்டோம் நடப்பீங்க. உங்க உடல் ஒரு இடத்துல இருக்கும், மனம் வேறெங்கோ இருக்கும். அதுதான் எப்போ நடக்கிறது? ஆனா நடை தியானத்துல உங்க கவனத்தை முழுமையா உங்க பாதங்களுக்கு கொண்டு வரணும். உள்ளே வெளியே அப்படின்னு உங்க மூச்சை கவனிச்சு உங்க ஒவ்வொரு அடியும் பூமியை தொடுவது முழுமையா உணரணும். இதனால என்ன நடக்கும்? இதனால உங்க சிந்தனை சுழல்ல சிக்கி இருக்க உங்க கவனத்தை நீங்க வலுக்கட்டாயமா பிடிச்சு உங்க உடலோட அசைவுகளுக்கு கொண்டு வரீங்க. இது அந்த 100 டேப்களை தற்காலிகமா மூடிட்டு மூளைக்கு புத்துணர்ச்சி அளிக்கும் ஒரு அற்புதமான பயிற்சி. இது ரொம்ப எளிதான ஆனா ரொம்ப பிராக்டிக்கலான ஒரு உத்தி. சரி, அடுத்த பயிற்சிக்கு வருவோம். உறவுகளை மேம்படுத்த திக் நாத் ஹான் சொல்ற 4 மந்திரங்கள். ஆமா, 4 மந்த்ராஸ். நேயர்களே, இது ஏதோ மாயாஜால மந்திரங்கள் கிடையாது. நம்ம அன்புக்குரியவங்க கிட்ட, அது கணவன் மனைவி இல்ல குழந்தைகளா இருக்கலாம், அவங்க கிட்ட நாம பயன்படுத்த வேண்டிய ஆழமான வார்த்தைகள். கண்டிப்பா உறவுகளுக்கு இது ரொம்ப முக்கியம். ஆனா நிபுணரே, இது ஆங்கில புத்தகத்துல இருக்கு. இத நாம நம்ம தமிழ் கலாச்சாரத்துக்கும் நம்ம பேச்சு வழக்குக்கும் ஏத்தவாறு எப்படி புரிஞ்சுக்கிறது? இத ரொம்ப நாடகத்தனமா சொல்லக்கூடாது. இயல்பா முழுமையான ஈடுபாட்டோட சொல்லணும். முதல் மந்திரம் என்ன? முதல் மந்திரம் டார்லின், ஐ எம் ஹியர் ஃபார் யூ. இத தமிழ்ல நான் இருக்கேன், உனக்காகத்தான் இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். இது வெறும் வார்த்தை இல்லல்ல. கண்டிப்பா இல்ல. உங்க துணை ஒரு பிரச்சனைய பகிரும்போது மொபைல பாத்துக்கிட்டே சொல்லு அப்படின்னு சொல்றது ஒருபோதும் அவங்களை சென்றடையாது. மொபைல கீழே வச்சுட்டு கண்களை பார்த்து உங்க முழுமையான இருப்பை உங்களுக்கு அளித்து இந்த வார்த்தையை சொல்லணும். அருமை. இரண்டாவது மந்திரம் என்ன? ஐ நோ யூ ஆர் தேர் அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி. அதாவது நீ என் கூட இருக்கிறதே எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இது அவங்க இருப்பதற்கான அங்கீகாரத்தை அளிப்பது.
ரொம்ப அழகா இருக்கு. 3வது மந்திரம் அவங்க ஏதோ ஒரு வலியில அல்லது அலுவலக பிரச்சனையில சோகமா இருக்கும்போது சொல்றது. ஆமா. உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு எனக்கு புரியுது, அதான் நான் உன் கூடவே இருக்கேன். நீ ஏன் இப்படி செஞ்சேன்னு அட்வைஸ் பண்றதுக்கு பதிலா அவங்க வலிய உணர்வது. ஆனா நிபுணரே, இந்த 4வது மந்திரம் இருக்கே. இதுதான் ரொம்ப சவாலானது. ஆமா, இது சொல்றதுக்கு ஒரு பெரிய தைரியம் வேணும். ஒரு சண்டை நடக்கும்போது எனக்கு என்ன தோணும், இது அவனோட தப்பு இல்ல அவளோட தப்பு, நான் ஏன் போய் இறங்கி பேசணும் அப்படின்னு என்னோட ஈகோ தடுக்கும். உண்மைதான். ஆனா நீங்க துன்பப்படும்போது, குறிப்பா உங்க துணையால நீங்க காயப்பட்டதா நினைக்கும்போது, நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம் இதுதான். என்ன சொல்லணும்? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, கொஞ்சம் என்ன புரிஞ்சுக்கோ, எனக்கு உதவி செய். ஐ சஃபர், ப்ளீஸ் ஹெல்ப். அந்த நேரத்துல போய் நான் காயப்பட்டிருக்கேன் எனக்கு உதவி செய் அப்படின்னு எப்படி சொல்றது? இத நம்மள பலவீனமானவங்களா காட்டாதா? அதுதான் திக் நாட் ஹான் சொல்ற மிக நுட்பமான உளவியல். நீங்க நீதான் காரணம் அப்படின்னு சொல்லும்போது எதிராளியோட ஈகோ முழிச்சுக்கும். அவங்க உடனே ஒரு டிஃபென்சிவ் மோடுக்கு போயிடுவாங்க. ஆமா, உடனே தற்காப்பு நிலைக்கு போயிடுவாங்க. ஆனா நீங்க உங்களோட ஈகோவை உடைச்சிட்டு ஆயுதங்களை கீழே போட்டுட்டு நான் காயப்பட்டிருக்கேன் எனக்கு உதவி செய் அப்படின்னு அமைதியோட சொல்லும்போது அது அவங்கள நிராயுதபாணியாக்கிவிடும். வாவ்! அந்த ஆழமான உண்மை எந்த ஒரு பெரிய விரிசலையும் உடனடியாக சரி செய்யும் வல்லமை கொண்டது. இது உண்மையிலே உறவுகள்ல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். ஆனா இதையெல்லாம் கேட்கும்போது எனக்கு ஒரு எண்ணம் தோணுது. சொல்லுங்க. நாம தியானம், அமைதி அப்படின்னு தனி நேரத்தை ஒதுக்குறோம். வேலை அப்படின்னு தனி நேரத்தை ஒதுக்குறோம். வேலைக்கும் வாழ்க்கைக்கும் இடையில நாம ஏன் ஒரு கற்பனை கோட்டை வரையறோம்? அது ஒரு மிகப்பெரிய மாயை. வேலை வேற, வாழ்க்கை வேற, ஆன்மீகம் வேற அப்படின்னு நம்ம பிரிச்சு பார்க்கறதே தவறு. அப்போ எல்லாமே ஒண்ணுதானா? கண்டிப்பா. நீங்க அலுவலகத்துல வேலை பார்க்கறதும் வாழ்க்கை தான், உங்க குழந்தையோட விளையாடுறதும் வாழ்க்கை தான், வீட்ல பாத்திரம் கழுவுறதும் வாழ்க்கை தான். திக் நாட் ஹான் தனது புத்தகத்துல ஒரு புகழ்பெற்ற கருத்து சொல்றாரு. என்ன சொல்றாரு? பாத்திரம் தேய்க்கும்போது பாத்திரத்தை மட்டும் தேய்ங்க அப்படின்னு. பாத்திரம் தேய்க்கும்போது வேற என்ன செய்ய போறோம்? நாம பாத்திரத்தை மட்டும் தேய்க்கிறது இல்ல. பாத்திரம் தேய்க்கும்போது அடுத்ததா சமைக்க வேண்டியதை பத்தி யோசிப்போம், இல்ல நேத்து நடந்த சண்டைய பத்தி அந்த ரேடியோ என்எஸ்டில ஓட விட்டுக்கிட்டு இருப்போம். ஆமா, அது ஒரு சுமையாவே மாறிடும். ஆனா முழு விழிப்புணர்வோட, அதாவது மைண்ட்ஃபுல்னஸோட, சோப்போட வாசனையை உணர்ந்து, நீரின் வெப்பத்தை உணர்ந்து, அந்த தருணத்துல முழுமையா இருந்து பாத்திரம் தேய்ச்சு பாருங்க. அந்த சலிப்பான செயல் கூட ஒரு தியானமா மாறும். எல்லாமே வாழ்க்கைதான். சத்தமில்லாத இடத்தை தேடி ஓடுவது அமைதி இல்ல. ஆமா. வெளிப்புற சத்தங்களை விட நம்ம மூளைக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கிற அந்த ரேடியோ என்எஸ்டிஐ அகச்சத்தங்களை நிறுத்துவதே உண்மையான சுதந்திரம். சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. அந்த அக அமைதி கிடைச்சிடுச்சுன்னா நீங்க எங்க போனாலும் எவ்வளவு இரைச்சலான டிராஃபிக்ல சிக்கியிருந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு அமைதியான சோலைய உங்களால உருவாக்கிக்க முடியும். அதாவது நம்மளோட உண்மையான வீடு அப்படிங்கிறது வெளியிலயோ நாம வாங்குற பொருட்கள்லயோ இல்லவே இல்ல. இல்லவே இல்ல. அது உங்களுக்குள்ளேயே இருக்கிற அந்த தனிப்பட்ட தீவு, அதாவது ஐலண்ட் ஆஃப் செல்ஃப். உலகம் முழுதும் இரைச்சலா இருந்தாலும் உங்க மூச்சின் மூலமா அந்த தீவுக்கு நீங்க எப்ப வேணாலும் திரும்பி போலாம். ரொம்ப ஆழமான கருத்து. இறுதியா இந்த ஆழமான அலசல முடிக்க முன் நேயர்களான உங்களை சிந்திக்க தூண்டும் ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேச விரும்புறேன். ஆழ்மன களஞ்சியம் பத்தி தானே சொல்ல வரீங்க? ஆமா, புத்த மத உளவியல்ல ஸ்டோர் கான்ஷியஸ்னஸ், அதாவது ஆழ்மன களஞ்சியம் அப்படின்னு ஒரு அருமையான கருத்து இருக்கு. இது இப்படி யோசிச்சு பாருங்க. நீங்க இப்போ எதிர்கொள்ளும் மிகப்பெரிய பிரச்சனைய ஒண்ணு நினைச்சுக்கோங்க. அது பணப்பிரச்சனையா இருக்கலாம், இல்ல ஒரு உறவு சிக்கலா கூட இருக்கலாம். அந்த பிரச்சனைய எப்படி தீர்க்கிறதுன்னு நீங்க உங்க விழிப்பு நிலையில, அதாவது ஆக்டிவ் மைண்ட்ல, அந்த ரேடியோ என்எஸ்டில இரவு பகலா தீவிரமா சிந்திச்சு உங்களுக்கு விடை கிடைக்கலையா? மூளைய கசக்கி பிழிஞ்சும் விடை கிடைக்காத தருணங்கள் நம்ம எல்லார் வாழ்விலும் உண்டு. அப்படின்னா இன்னைக்கு இத செஞ்சு பாருங்க. உங்க மூளைய கசக்கிறத, அந்த இடைவிடாத சிந்தனைய முழுமையா நிறுத்துங்க. அந்த பிரச்சனைய உங்க ஆழ்மனதின் களஞ்சியத்திடம் ஒரு விதைய போல போட்டுட்டு முழுமையான அமைதியில நிலைத்திருங்க. ஒரு விதைய மண்ணுல புதைச்சிட்டு அது முளைக்கும் வரை நாம எப்படி அமைதியா காத்திருக்கிறோமோ அத போல காத்திருக்கணும். சரியா சொன்னீங்க. உங்க அறிவுபூர்வமான மனம் ஓய்வெடுக்கும்போது உங்க ஆழ்மனம் அந்த பிரச்சனைக்கான தீர்வை கண்டுபிடிக்கும். நீங்க இதுவரை கற்பனை கூட செஞ்சு பார்க்காத ஒரு அற்புதமான தீர்வு அந்த இடி முழக்க அமைதியில இருந்து தானாவே முளைச்சு வரும். கண்டிப்பா வரும். அமைதியின் இடி முழக்கத்தை கேட்க தொடங்குங்க. அது உங்க வாழ்க்கையை எப்படி மாத்துது அப்படிங்கறத பாருங்க. மீண்டும் ஒரு அற்புதமான அலசலில் சந்திப்போம்.